ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டுடே சண்டே மார்னிங். இன்றைக்கி எங்கள் வீட்டு டிஃபன் ஸ்பெஷல் வந்து ரவா கிச்சடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். அதில் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு இதெல்லாம் நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 வரமிளகா போட்டுக்கலாங்க காரத்துக்கு. நெக்ஸ்ட்டு நான் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா பொரிஞ்சதும் அடுத்து நான் 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய பெரிய ஆனியன். நெக்ஸ்ட் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கேரட் வந்து நான் ஒரு அதாவது கொஞ்சம் பீஸாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. அடுத்து கேப்சிகம் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், தக்காளி ஆஃப். எல்லாமே நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாங்க. ரவா கிச்சடினாலே நம்ம நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கும் என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. என்கிட்ட இவ்வளோ இருக்குது, நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் நல்லா வாசனைக்கு மல்லித்தலை சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம கலருக்கு லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு எல்லா காயும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூனாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 4 பேருக்கு நாங்கள் பண்ணுறோம். இப்போ நான் 3/4 கப்பு ரவைக்கு 1 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். ஆல்ரெடி நம்ம நல்லா ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோம். அதனால் நமக்கு கொஞ்சம் சீக்கிரமே நமக்கு வெந்துருங்க. இப்போ தண்ணி நமக்கு நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து இந்த ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம கிண்டி விடணுங்க, இல்லைன்னா வந்து கட்டி கட்டி போயிடும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுருலாங்க. இப்போ பாருங்கள் தண்ணி நமக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. அப்படியே நல்லா கிண்டிகிட்டே வந்தோம்னா நமக்கு சூப்பரான சுவையான ரவா கிச்சடி ரெடி. இன்றைக்கி தான் இது எங்கள் மார்னிங்கோட டிஃபன் ஸ்பெஷல். இதுக்கு நீங்கள் சைடிஷ்க்கு வந்து நிலக்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, இந்த பாசிப்பருப்பு டால் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தான் எடுத்திருக்கேங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்போது சூப்பராக நமக்கு நல்லா ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு இன்னொரு விளாக்கில் பார்க்கலாம். பாய் பாய்.